பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. அருமையான தேவ மக்களே, இந்த உலகத்துல எத்தனையோ மக்களின் அடித்தட்டுல கீழே வாழ்றான். வாழ்க்கையில முன்னேற முடியல, ஜெயிக்க முடியல, நல்ல ஒரு கல்வி இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை, சமுதாயத்துல ஒரு அடையாளம் இல்லை. அவர்கள் இன்னும் தள்ளப்பட்டவர்களும் நசுக்கப்பட்டவர்களும் பார்ப்பதற்கு பரியாசம் பண்ணக்கூடிய மக்களாக வாழ்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், சிறியவனை எளியவனை புழுதிலிருந்து குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். ஒரு எளிய மனிதன் சாதாரண மனிதனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமரப்படுவதாக வாக்கு பண்ணுகிறார். 1000-10,000 சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு சாதாரண மனிதனை தேவன் தம்முடைய கையில எடுக்கும் போது அவன் அசாதாரண மனிதனாக, பலம் உள்ளவனாக, அதிகாரம் உள்ளவனாக, ஆஸ்தி உள்ளவனாக, அந்தஸ்து உள்ளவனாக, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மனிதன் மாற்றப்படுகிறான். சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளை, ஒருவேளை இடிந்து உடைந்து போயிருக்கலாம். என்னை தூக்குவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, உதவி செய்வார் இல்லை. எனக்கு ஒருவர் உதவினால், ஒருவரை தூக்கிவிட்டால், என்னை கை கொடுத்து விட்டால் நான் ஓஹோ என்று வந்து விடுவேன். பல எண்ணங்கள் எனக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் சொல்கிறார், நான் சிறியவனை எளியவனை, அது எளியவனை எளியவனைனா அங்க வந்து இந்த புவர் ஏழையானவனை, இந்த நீடி தேவை உள்ள மனிதனை, அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதனை நான் உருவாக்குற தேவன், உயர்த்துகிற தேவன், மேன்மை அடை செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் 34 சங்கீதத்திலே இப்படி 6ஆம் வசனம் சொல்கிறான், இந்த ஏழை கூப்பிட்டேன். நீ ஏழையா இருக்கிறதுக்காக நீ கர்த்தரை தேட இருக்கக்கூடாது. உன் ஏழ்மை நிலை மாற வேண்டும், தரித்திரங்கள் மாற வேண்டும், உன் இல்லாமையில் மாற வேண்டும், இயலாமையில் மாற வேண்டும் என்றால் இந்த அண்டத்தையும் படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் முறையிட வேண்டியது அவசியம். எத்தனையோ பேர் எத்தனை இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் இறைவனை தேடினார்கள். அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஐஸ்வர்யம் அடை செய்கிறவரும் தரித்திர அடை செய்கிறமான தேவன். உன்னை நினைத்தார்னா அவர் உன்னை பணக்காரனாக மாற்ற முடியும். அவர் நினைத்தார்னா நீ பணத்திலே இருந்தால் உன்னை ஏழையாக மாற்ற முடியும். நீங்க உலக வரலாறுல படிச்சு பாருங்க, எத்தனையோ கோட்டீஸ்வரர்கள் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல தூங்கி விட்டு, இந்த வீடியோ அந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா நடுத்தருவுக்கு பிச்சை எடுக்கிற நிலையில் கோட்டீஸ்வரர் மில்லியனர்ஸ் எல்லாம். இங்கே மகாபலிபுரத்தில் ஒரு பிச்சைக்காரியை கண்டுபிடிச்சாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரி. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி விசாரிச்சு பார்த்தா மும்பையில் ஒரு பெரிய மாடலிஸ்ட், பெரிய அங்கே மாடல் அழகிய அவங்க தள்ளப்பட்ட நிலைமை. குப்பையில் இருக்கிற கோபுரத்துக்கு குப்பை வர முடியும். உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நான் கீழே இருக்கிறேன், நான் ஏழையா இருக்கிறேன், நான் தரித்திரமா இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்க காட்சித்தார். சங்கீதம் 22-26 வாசிக்கும் போது உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் தன் முகத்தை மறைத்துக் கொள்ளாமல் அவன் கூப்பிட்டால் நான் அவனை கேட்பேன். நீ உபத்திரப்படுகிறியா, பாடுபடுகிறியா, கண்ணீரோடு பாடுகிறியா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த வானத்தை பூமியை படைத்த இரண்டு பார்த்து கேள்வி, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி படைத்த, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய நான் நம்புகிறேன். கூப்பிட்டு பாருங்க. 1 நாளாக 29:12 சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும். எந்த மனிதனையும் அவர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவர் கையினாலே ஆகும். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி. நீ யாரா இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் குறை பேசி ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு என்று நீ பிறந்த நாளையும் பிறந்த தாய் தகப்பனையும் பிறந்த இடத்தையும் குறை சொல்லிக் கொண்டிருக்காத. உன்னை படைத்த இறைவனை நோக்கி செவி, இயேசுவே என் வாழ்க்கையை சிறையிருப்பை மாற்றும், கண்ணீரை மாற்றும், இந்த நிலையில் உயர்த்துன்னு சொல்லி பாருங்க. அவர் விரைந்து ஓடி வந்து விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இன்னும் பரிதவிக்கும் நிலையில இருந்தால் ஒரு நல்ல செய்தி, அவர் சிறியவனை புழுதிலே இருந்து எளியவனை குப்பையிலே எடுத்து அவர் பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இயேசு தருகிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஆண்டவரே கூப்பிடுங்க. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், நீ இருந்த இடம் தெரியாத அளவுக்கு, நீங்க வாழ்ந்த சூழ்நிலைகள் தெரியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பிரமிக்கும்படியாய் சங்கீதம் 118 வாசிக்கும் போது 22 இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். மற்றவங்க கண்கள் இல்லை, நம்ம கண்களே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்தை காணும். இது கர்த்தருடைய வார்த்தை. 1 சாமுவேல் 2:8 அவர் உயர்த்துகிறவர், அவர் மேன்மையா வைக்கிறது. God bless you. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே பலிப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.